ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. நாம் சென்ற பதிவிலே கந்த சஷ்டி வரலாறு பற்றி பார்த்து வந்தோம். அதன் தொடர்ச்சியை இன்றும் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். சூரபத்மனை அடித்து வரும்படி சிவபெருமான் முருகனுக்கு கட்டளையிட்டார். முருகனுக்கு துணையாக செல்ல பெரும் படையையும் சிவபெருமான் உருவாக்கி தந்தார். மனிதர்களின் ஆணவத்தை ஒழித்த முருகப்பெருமான் இதற்காக ஈசன் திருவிளையாடல் ஒன்றையும் அரங்கேற்றினார். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் புறப்படும் போது அதிலிருந்து வெளிப்பட்ட வெப்பத்தை தாங்க முடியாது சிவபெருமானின் அருகில் இருந்த பார்வதி தேவி பயந்து ஓடினார். அப்போது பார்வதி தேவியின் பாதச் சிலம்புகளில் இருந்த நவரத்னங்கள் சிதறி விழுந்தன. அந்த நவமணிகள் மீது இறைவனின் பார்வை பட்டதும் அவைகள் நவசக்திகளாக மாறின. அந்த நவசக்திகளின் வயிற்றில் வீரபாகுவை மாணிக்கவல்லியும், வீரகேசரியை மௌக்திகவல்லியும், வீர மகேந்திரனை புஷ்பராகவல்லியும், வீர மகேஸ்வரரை கோமேதகவல்லியும், வீர புரந்தரரை வைடூரியவல்லியும், வீர ராக்கதரை வைரபவல்லியும், வீர மார்த்தாண்டரை மரகதவல்லியும், வீராந்தகரை பவளவல்லியும், வீரதீரரை இந்திரநீலவல்லியும் பெற்றெடுத்தனர். வீரபாகுத்தேவர் முதலான 1,09,000 பேர் தோன்றினர். இவர்கள் அனைவரும் முருகனின் படை வீரர்கள் ஆனார்கள். பார்வதி தேவியும் தன்னை போன்ற ஒரு சக்தியை உருவாக்கி அதனை தனது சக்திகள் யாவும் கொண்ட ஒரு வீரவேலாக உருமாற்றினார். வெற்றி தரும் அந்த வேலை முருகப்பெருமானிடம் வழங்கினார். ஈசனும் தன் அம்சமாகிய 11 ருத்ரர்களை படைக்கலமாக்கி முருகனிடம் கொடுத்தார். அம்மையப்பனிடம் வேல் வாங்கிய முருகன் தேரேறி சென்ற முருகப்பெருமான் தேவகுரு பிரகஸ்பதி மூலம் அசுரர்களின் வரலாற்றினை தெரிந்து கொண்டார். திருக்கரத்திலே வேலேந்தி கொண்டு முருகப்பெருமான், இந்திராதி தேவர்களே, நீங்கள் அசுரர்களுக்கு சிறிதும் அஞ்சத் தேவையில்லை. அஞ்சும் முகம் தோன்றும் போது இந்த 6 முகனை எண்ணுங்கள். உங்கள் குறைகளை சீக்கிரமே போக்கி அருள் செய்வது என் வேலை என்று கூறினார். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.